ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சிகப்பு அவல் லட்டு கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பட்டரும் வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறலான்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம். அவல் லட்டு செய்ய தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அவல் இருக்கோ அந்த அவல் எடுத்துக்கோங்க, ஆனால் கெட்டி அவலாக எடுத்துக்கோங்க. 1 கப் சிவப்பு அவல், 3/4 கப்பு வெல்லம், தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் அளவு, 3/4 கப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை நம்மளோட விருப்பம்தான். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு, கொஞ்சம் நெய், ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறலாம். இப்போ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். செய்முறையை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கோம். நெய் சேர்த்து கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இதில் சூடான உடனேயே நம்ம முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருந்ததை சேர்த்துக்கிறணும். இது கொஞ்சம் நல்லா சிவக்க வறுத்தா போதும், கருக விட்டுறக்கூடாது. நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி திராட்சை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இப்போ முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதே நெய்யில் நம்ம அவலை சேர்த்து பொரிச்சிக்கிறலாம். அவல் சேர்த்தாச்சு. நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன், ரொம்பவே ஹெல்த்தியானது அவல். இப்போ அவலை சேர்த்தாச்சு. அதை நல்லா அந்த நெய்யில் மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். அப்போ தான் அந்த நெய்யோட வாசனையோடு அது நல்லா முறுமுறுன்னு நல்லா பொரிஞ்சிரும். இல்லாட்டி தீஞ்சு போயிடும், இல்லாட்டி ஒரு மாதிரி டக்குன்னு புகை வர்ற மாதிரி ஆயிரும். அந்த நெய் இருக்கிறதுனால மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் அவல் வந்துடும். இப்போ நல்லா வறுத்துட்டோம். ஒரு நல்லா 3/4 பதம் வறுபட்ட உடனே இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிடுவோம். அது இன்னும் கொஞ்சம் இதுக்கு டேஸ்ட் கூட்டி கொடுக்கும். அதனால தான் பொட்டுக்கடலையும் ரொம்ப ஹெல்த்தியானது, பொரிகடலைன்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்துக்கிடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இன்னொரு டேபிள் ஸ்பூன் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ அவல் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம நுணுக்கினோடனே இப்படி ஒரு நொறுங்கி வரணும். இப்போ இந்த பதம் வந்த உடனேயே இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் இப்போ நம்ம துருவிய தேங்காவையும் சேர்த்துக்கிடுவோம். அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கிடுவோம். நம்ம போடையில் கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக உதிரி ஆகிற. இப்போ ஓரளவுக்கு நல்லா உதிரியாக நல்லா வறுபட்டுருச்சு. ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது, இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அவளையும் வறுத்து வேறு பிளேட்டில் வச்சுருந்தோம். அது ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் வெதும்பலான சூட்டில் இருக்குது. இந்த சூட்லேயே கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது, கொஞ்சம் சூட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு அந்த வெல்லம் இலகி வர்றதுக்கெல்லாம் கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு, உப்பு சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு ஏலக்காய் இருந்தால் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா குருணை ரொம்ப நைஸாக இல்லை, ரொம்ப ரவை பதத்துக்கு இல்லை, ஓரளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கிறணும். நல்லா வாசனையோடு நல்லா இருக்குது. நம்ம ஏலக்காய் எல்லாம் சேர்த்ததுனால அதை இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காய் ஓரளவுக்கு நல்லா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இது கூடையே வெல்லம் சேர்த்து இப்போ பொடிச்சிக்க போகிறோம். தேங்காயும் ஓரளவுக்கு தான் ஆறி இருக்குது, லைட்டு வெதும்பலான சூட்டில் தான் அதுவும் இருக்குது. அது கூடையே 3/4 கப் அளவு வெல்லத்தை சேர்த்துருக்கோம். வெல்லத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு வந்துட்டோம். அந்த வெதும்பலான சூட்டோடு நம்ம வெல்லம் சேர்த்ததுனால கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி நம்ம மிக்சியில் அடிக்கையில் சேர்ந்து வரும். அந்த பதம் வந்துச்சுன்னா நம்ம இது கூட பாலோ வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை, நெய்யும் கம்மியாக தான் இருக்கும். அப்போ அந்த வெல்லம் எல்லாமே நல்லா சேர்ந்து லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூடையே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்குருவோம். முந்திரியை சேர்த்து நல்லா உடச்சி விட்டுக்கிடுவோம். இல்லை முழுசாக இருக்கட்டுனாலும் இருக்கட்டும், உங்களோட விருப்பம் தான். நான் எல்லாத்தையும் நொறுக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணி சேர்க்குறேன். அப்போ அந்த வெல்லம் ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகிருக்கு. இந்த சூடான நெய்யும் சேர்க்கையில் நல்லா இலக்கம் கொடுத்து வரும். அப்போ அவளோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணையில் அந்த நெய், தேங்காய், வெல்லம் எல்லாமே கரெக்டான பதத்துக்கு வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை.
ஃபஸ்ட்டு அவல் வறுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், லாஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன், மொத்தம் நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஒரு கரண்டிகிட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கைட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். கையிலையும் நல்லா ஒட்டாது, நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துடும். அதோட வெதும்பலான சூடும் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் வெதும்பலான சூட்டோடு தான் நம்ம அரைக்கணும். அப்படி பிடிக்கையில் அவல் இது ஒரு 2 நாள் வச்சுருந்தாலும் கெடலை, ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. நம்ம நெய் வெல்லம் எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால லைட்டாக நம்ம தேங்காயும் வறுத்து போட்டதுனால கெட்டு போகலை, நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு சப்போஸ்ட்டு நெய் பத்தலைன்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் சூடு பண்ணி ஊற்றிக்கிறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ லட்டு நம்ம பிடிச்சிக்கிறலாம். இப்போ லட்டை பிடிச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. உதிரலை, நல்லா பிடிக்கிறதுக்கும் நல்லா வந்துருச்சு. வெல்லம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த நெய்யோட கையிலையுமே நம்மளுக்கு உள்ளங்கையில் பாருங்கள் ஒட்டலை. கரெக்டான நெய் அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த சூட்டோடையே நல்லா பிடிச்சி வச்சிடலாம். ஆறி போனாலும் உதிராது, ஒன்றும் செய்யாது, ரொம்பவே டேஸ்ட்டாக செமையாக இருக்கும். இந்த மாதிரியே எல்லா லட்டையும் பிடிச்சிக்கிறலாம். சைஸு மட்டும் உங்கள் விருப்பம்தான், கூட்டி குறைச்சி நீங்கள் பிடிச்சிக்கிறலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ எல்லா அவலையும் லட்டாக பிடிச்சி எடுத்துக்கிட்டாச்சு. கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான இது ரெசிபி. இது கிருஷ்ணருக்கு அவல் பிடிக்கும், அது மாதிரி பட்டர் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் வெண்ணெய். இப்போ நம்மளோட சிகப்பு அவல் லட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லட்டு ரெடி ஆயிடுச்சு. கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பட்டரையும் ரெடி பண்ணிக்கிடுவோம். பட்டர் காய்ச்சிய பால்லேருந்து ஏடு படிஞ்சதை எடுத்து ஒரு 10 நாள் சேர்த்து வச்சுருந்தேன். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா அடித்து 3-4 டைம் தண்ணி மாற்றி மாற்றி வாஷ் பண்ணி பந்து மாதிரி இப்படி உருண்டு வரும். நம்மளுக்கு பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிருஷ்ணருக்கு நம்ம படைக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.